இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 9 மணி நேரம் இந்த இடத்திலேயே பலர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது இவருடைய வாகனம் எங்கு நிற்கப் போகிறது என்பது பார்த்து அந்த இடத்தில் பல இளைஞர்கள் அதை சுற்றி அந்த பகுதியை புகுந்திருந்தார்கள். வாகனம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அனைவருமே முந்தி அடித்து வந்ததையும் பார்க்க முடிந்தது. அந்த 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 பிரச்சாரம் நடந்த அந்த சாலை ஈரோடு சாலை, அதாவது கரூரில் இருந்து ஈரோடு செல்லக்கூடிய அந்த சாலை. அந்த சாலையில தான் இந்த பிரச்சாரம் நடத்தப்பட்டது. 2 தினங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரமும் அதே இடத்தில் தான் நடந்தது. அந்த இடத்தில் தான் அனுமதி கொடுத்திருந்தார்கள். ஆனால் கூட்டத்தினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இவருடைய பிரச்சாரத்திற்கான நேரம் கடந்து கொண்டே இருந்த நிலையில 12:30 மணி அளவில் 1 மணி அளவில் சேருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு முற்பகலிலேயே குவிந்த அவருடைய ஆதரவாளர்கள், அவரை பார்ப்பதற்காக வந்தவர்கள், இந்த கூட்டம் இரவு 7 மணி வரை 7:30 மணி வரை அதே இடத்தில் நின்றது ஒரு காரணம். உணவு, குடிநீர் போன்றவை எல்லாம் அதிலே அங்கே எதுவுமே அதற்கான ஏற்பாடுகள் இல்லாமல் இருந்ததாக சொல்கிறார்கள். அதாவது ஒரு மாநாடு போன்ற ஏற்பாடு செய்யும் பொழுது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்தார்கள். இப்போ பிரச்சார கூட்டங்களுக்கு உணவு, குடிநீர் எல்லாம் ஏற்பாடு செய்யவில்லை. இது ஒரு ஒரு பெரிய மேடையிலே அங்கு சேர்ந்து விடுவார் என்று எதிர்பார்த்து அங்கு குவிந்திருந்தவர்கள் அவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில பல்வேறு ஏற்கனவே நாமக்கல்லில் அவர் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இந்த வரை காத்திருந்த நிலைதான் அவர் 7 மணி வரை அங்கே அந்த பகுதியிலே காத்திருந்தார்கள். இப்படி பலரும் ஏற்கனவே குடிநீர் இல்லாமல், குடிப்பதற்கு குடிநீர் இல்லாமல் அவர்களுக்கு நீர்ச்சத்து ஏற்கனவே குறைந்திருந்த நிலையில் தொடர்ந்து கூட்ட நெரிசல், ஒரே நேரத்தில் கூட்ட நெரிசலில் அங்கு மூச்சு திணறி பலர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.